சி அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் ஐசிஐ செப்டம்பர் 2024 எக்ஸாமினேஷன் டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து எக்ஸாம் டேட்ஸ்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஐசிஐ வந்து எக்ஸாமினேஷன் போர்ட்டல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட்டை வந்து கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்மீடியேட் பார்க்கலாம். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 7th July 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 20th July 2024 வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதுவே வித் லேட் ஃபீஸ் வந்து ₹600 ஃபார் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து $10. ஓகேவா? இந்த லேட் ஃபீஸோடு ஓப்பன் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன் ஃபார்ம் போர்ட்டல் வந்து 1 day தான் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ 23rd July, நீங்கள் 7th July to 20th July நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐசிஐ கொடுக்குறாங்க. அது 23rd July. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் பெனால்ட்டி ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபார்மை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரீவியஸாக ஃபைல் பண்ண எக்ஸாமினேஷன் ஃபார்மில் நீங்கள் ஏதோ ஒரு டீட்டெயில் வந்து தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா தப்பாக கொடுத்துட்டீங்க, அந்த ஃபைல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் செக் பண்ணும்போது நான் மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் ஐசிஐ வந்து கரெக்ஷன் விண்டோவும் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கரெக்ஷன் விண்டோவில் வந்து ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 24th July to 26th July வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ப்ரீவியஸாக என்டர் பண்ண எக்ஸாமினேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் Group 1 மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து Group 2க்கும் சேர்த்தே நான் பண்ணிட்டேன், அது வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபார்ம் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கரெக்ஷன் விண்டோவில் போய் உங்களோட லொக்கேஷன் அண்ட் Group 1 or 2 அதெல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். ஃபவுண்டேஷன் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 28th July அவங்களுக்கு ஓப்பன் ஆகுது. 10th of August வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதுவே வித் லேட் ஃபீஸோட 13th August வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த டைம் வந்து லேட் ஃபீஸோடு ஓப்பன் ஆகக்கூடிய எக்ஸாம் ஃபார்ம் போர்ட்டல் வந்து 1 day மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐசிஐ 1 day தான் கொடுத்துருக்காங்க. இதே தான் நீங்கள் ப்ரீவியஸாக ஃபைல் பண்ண எக்ஸாமினேஷன் ஃபார்மில் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ஃபைல் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த தப்பை நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோன்னு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐசிஐ கொடுக்குறாங்க. ஃபவுண்டேஷனுக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 14th August to 16th August வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து செப்டம்பர் 2024 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த டேட்டை மிஸ் பண்ணாமல் எக்ஸாமினேஷன் ஃபார்மை ஃபைல் பண்ண அப்போ தான் உன்னால் எக்ஸாமில் போய் அப்பியர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி ரிமைண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐசியோட இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை கரெக்ட் டைமில் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.